மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா, மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா, நாடு கிழங்குதப்பா நாடு கிழங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பத்த மகராசா. யாரப்பா அது? ஒப்பாரி சித்தம் ஓவரா இருக்கு. ஐயோ அதான் உங்க பேரை சொல்லி ஊரடிச்சு உலையில போட்ட வரான். அவன் வந்து ஏதாவது போய் சொல்லுவான், கண்டுக்காமரி. அதான் எனக்கு ஒரு சந்தேகம், இவனுக்கு எப்படி இங்கே இடம் கிடைச்சது? அவன் சுடுகாட்டு கூரையிலே ஊழல் பண்ணவன், சுடுகாட்டில் இடம் கிடைக்காதவனுக்கு. ஐசி என்ன நாட்டில் இருக்கும்போது தான் மோதிரத்தை போட்டு விடு, சங்கிலியை போட்டு விடுன்னு உசுர வாங்குவேன். செத்துமாடா போய் தொடா முண்டை கலப்ப. நான் உங்களிடத்தில் எதையும் வாங்க வரவில்லை அண்ணா, கொடுக்க வந்தேன். ஆமாம், கண்ணதாசன் கூட சமம் பண்ண போயிட்டு காசு கொடுக்காம வந்தவன் தானே, இப்போ எதை கொடுக்க வந்துட்டான். சரி, எதை கொடுக்க வந்தாய்? உங்களிடம் இரவலாக பெற்ற இதயத்தை கொடுக்க வந்தேன் அண்ணா. நான் எப்படா உனக்கு இதயத்தை கொடுத்தேன்? துறண்ணா, இப்போ நீங்கள் அண்ணாதுரை. நீ முதல்ல எம்ஜிஆர் வயசு பேசுகிற. நாம் கட்டி காத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்போது எப்படி இருக்கிறது? அது திமுகவில் இன்று தட்டுப்பாடு. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு ராவு காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதே இல்லை. அப்படி என்றால் சுயமரியாதை. சட்டையை கிழித்தால் கிழிந்த சட்டையோடு சென்று கவர்னரிடத்திலே மனு கொடுப்போம். பெண்களை உன் கண்கள் போல பாப்பாயே, பெண் விடுதலை இப்போது எப்படி இருக்கிறது? தலையிலே தேய்ப்பதற்கு எண்ணெயும் சீவுவதற்கு சீப்பும் வாங்க வக்கற்ற ஒரு ஏழை தாயின் மகள் தேசிய கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக வளர்கிற அளவிற்கு பெண் விடுதலை போற்றப்படுகிறது. சமூக நீதி. சாதி பார்த்து சரியாக வேட்பாளரை நிறுத்துவோம். அப்படி என்றால் தமிழ்மொழி. கனிமொழி தெரியும், அது யார் தமிழ்மொழி? அம்மு கட்சிக்கிட்ட செங்கோலை தூக்கி கொடுத்துட்டு வந்தனே, அந்த கட்சி இப்போ எப்படி இருக்கு? சின்னம்மா தெரியுமா? யாரு சின்னம்மா? தியாக தலைவி. மொழி பொருளை கலந்து கொண்டாரா? இல்லை, ஜெயலலிதாவுக்கு முருங்கைக்காய் வெட்டி கொடுத்தவர். அப்பா ஆயா போயா, இதற்கே பதறினால் எப்படி? மக்கள் செல்வன் தெரியுமா? அவர் யார்? இன விடுதலை போராளியா? இல்லை, பண விடுதலை பெருச்சாளி. பைக்குக்கு தேவை கிக்கர். ஆர்கே நகரில் எல்லாருக்கும் குக்கர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பேக்கர். அண்ணா, கூவத்தூர் தெரியுமா? சோழர்கள் சண்டையிட்ட இடமா? இல்லை, எடப்பாடி மண்டியிட்ட இடம். அப்போ இந்த கம்நாட்டிக்கா தான் வாழ்றானுங்களா? ஆம், அவர்கள் தான் ஆளுகிறார்கள். முதலமைச்சர் ரெண்டுமே மண்டு. ஒன்று முட்டா பீஸு, இன்னொன்று முரட்டு பீஸு. ஒருவர் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார் என்கிறார். இன்னொரு அமைச்சர் சன்னுக்கே சன்கிளாஸ் போடுகிறார். ஐயோ, இவன் ஆடி பாடி வளர்த்த கட்சியை இப்படி அந்தல சந்தலையாக நொறுக்கி விட்டார்களே. காரை வச்சிருக்க சுப்ர சுந்தரி மாதிரி இவன் கட்சியை யார் வச்சுக்கானே தெரியலையே. தமிழர்கள் ஆட்சிக்கே வரக்கூடாது என்பதற்காக நாம் உருவாக்கிய திராவிடம் இப்போது எப்படி இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஒருவன் திராவிடம் செத்த பாம்பு அடிக்காதே என்கிறான். இன்னொருவன் செத்த பாம்பா இருந்தாலும் பரவாயில்லை, நான் அடிப்பேன் என்கிறான். திராவிடத்தை எதிர்ப்பவனை அவன் தமிழரே இல்லை என்று சொல்லிவிட வேண்டியதானே. அவன் நம்மளை தமிழர்கள் இல்லை என்று கண்டுபிடித்து விட்டான். நாம் தமிழ் இல்லைன்னு எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தான் அவன்? நாம் திராவிடத்திற்கு எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தோமோ அதற்கு பக்கத்து லேபில் இல்லை, அதே லேபில் தான் டெஸ்ட் எடுத்தோம் என்று அவன் சொல்கிறான். He is dangerous fellow. திராவிடம் இன் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். மிகவும் கண்ணியத்தோடும் ஆரத்தோடும் பேசக்கூடிய வெற்றி கொண்டான், நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம் போன்ற கழக பேச்சாளர்களை வைத்து கலாமாஸ்டர் போல கிளிகிளி என்று கிழிக்க வேண்டியதானே. கிழிச்சாங்க. 200 ரூபாய் கொடுத்து கழகத்துக்கு முட்டு கொடுக்க சொன்னால் வேட்டியில் கொட்டிய தேநீரை பொது இடம் என்று கூட பார்க்காமல் கையை உள்ளே விட்டு அலசு என்று அலசுகிறான். அடக்கருமத்தை. பேட்டா காசும் பெட்ரோல் கன்வீனியன்ஸும் கொடுத்தால் எதையும் செய்ய துணிகிற 2 மிகப்பெரிய அடிமைகள் சதிமாறன், நாரபாண்டியன் என்பவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அதிலும் புதிய அடிமையாக வந்திருக்கின்ற போனிவாஸ் போன்றவர்கள் முட்டு கொடுப்பதிலே முனைவர் பட்டம் பெற்றவர்கள். அவர்களின் முட்டு மற்றும் சற்று தினுசாக இருக்கும். அவர்களின் முட்டின் தனிச்சிறப்பு என்னவென்றால் பல்லிலே நாக்கப்படாமல் திராவிடத்திற்கு முட்டு கொடுப்பார்கள். யாரப்பா நீ? என்ன தெரியவா? என்ன தெரியலையா? உங்கள் சாவுக்கு வந்து நீங்கள் தான் குந்தின்னு இருந்தேன். உன்னை பார்த்திக்கும் போது என்னையே சேர்த்து பொஸ்டாங்க தெரியவா? திராவிட சுடுகாட்டில் உனக்கு என்னப்பா வேலை? இங்கே ஒரு ஆரியம் படுத்திருக்கு, நான் படுத்திருக்கக்கூடாதா தலைவா? இக்கட தில்ஸு அக்கட புல்க்கு. மணவாடு,
சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி